ஸோ இந்த வருஷம் வர அடுத்த ஒரு வருஷம் இந்த ஜூன்லேருந்து இன்னொன்று சிறப்பாக இந்த மாதம் எதுனா பணம் சம்பாதிக்கிறதுக்கு சூப்பரான மாதம். பணம் சம்பாதிக்கிறதுக்கு, சேர்த்து வைக்கிறதுக்கு, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, பிஸ்னஸை வளர்க்குறதுக்கு, வேலையில் வளர்கிறதுக்கெலாம் பக்கான டைம். மற்றபடி உங்களுக்கு காதல், கல்யாணம், குழந்தை, மகப்பேறு இதுவும் நல்லா இருக்குது. ஆனால் ஒன்றும் வருகாலத்தில் இந்த வருஷம் எண்டுலனா அதுக்கு ஒன்றும் சிறப்பாக டைம் வரும். இப்போதைக்கு பணத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா அது உங்களுக்கு நல்லா கை கூடுற மாதிரி சூப்பராக அமைப்பு இருக்குது. சரி, தெய்வ வழிபாடு அப்படின்னா இதுவும் சனீஸ்வர பகவான்றதுனால மங்கள சனீஸ்வரர். கூகுளில் ஜேஷ்டா தேவின்னு போடுங்க. எங்கெல்லாம் ஜேஷ்டா தேவி கோயில் இருக்கும், ஜேஷ்டா தேவி அம்மா குளிகல் மாதிரி 2 குழந்தைங்களோடவே இருப்பாங்க. அம்மா குழந்தைங்களோடவே இருப்பாங்க. அங்கே பக்கத்தில் இருக்க எல்லா சனீஸ்வர பகவானும் மங்கள சனீஸ்வரர். திருக்கொள்ளிக்காடு மட்டும் இல்லை, எல்லா ஜேஷ்டா தேவி கூட இருக்க எல்லா சனீஸ்வர பகவானும் மங்கள சனீஸ்வரர். ஏன்னா குடும்பத்தோடு இருக்கார். அவங்கள வழிபாடு பண்ணுங்கள். இல்லை அவர் வழிபட்ட கால பைரவரோ இல்லை சொர்ணா கிருஷ்ண பைரவரையோ வழிபாடு பண்ணுங்கள். ரங்கநாதர் ரங்கநாயகி, ஏன்னா உங்களுக்கு ஜென்மத்தில் ராகு பகவான் இருக்கார். ரங்கநாதர் ரங்கநாயகி வழிபாடு பண்ணுங்கள். இவங்களாம் சனிக்கிழமை குளிகை நேரம், காலையில் ஒரு 6:30 மணிக்கு குளிகை நேரம், அப்போ வழிபாடு பண்ணுறது நல்லது. தூபம் போட்டு வழிபாடு பண்ணுறது நல்லது. உங்கள் வீட்லேயே தூபம் போட்டு வழிபாடு பண்ணுறது நல்லது. கோவிலுக்கு சாம்பிராணிலாம் வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லது. நீங்கள் எசென்ஷியல் ஆயில் நம்ம ட்ரைனிங்லலாம் சொல்லித்தருவோம், என்ன பிரச்சனைக்கு எந்த எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறதுன்றதுலாம் அதெல்லாம் யூஸ் பண்ண பார்த்துக்கலாங்க. வாழ்க்கை சூப்பராக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக அமையும்.